யதார்த்தத்தை பேசுவேன். விஜய் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து நான் சொல்கிறேன், அவருக்கு மக்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். இன்னொன்று, எங்களை விமர்சிக்காதவர்களை பற்றி நாங்கள் விமர்சிக்கிறோம். நேற்று கூட நான் சொன்னது, ஒரு பத்திரிகை துறையை சேர்ந்த நண்பர் அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு நீங்க போவீர்களான்னு கேட்டது, ஒருவரை ஏன் இப்படி குறைத்து பேசுகிறீர்கள்? நீங்க தானே சொல்றீங்க அவருக்கு 15% இருக்கு, 20% இருக்குன்னு. எதுக்கு அவரை அப்படி பேசுறீங்க? ஏன் அவன் கூட போனா என்ன? புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்ச போது அவர் புரட்சி தலைவரோட கம்பேர் பண்ணி சொல்லல. அவரோட மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கல்யாண சுந்தரம் எல்லாம் பயணம் செய்திருக்காங்க. அரசியல்ல அனுபவம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இதுல ஒன்னும் இத்தனை வருஷம் கட்சி நடத்தினாதான் எலெக்ஷன்ல நிக்கலாம்னு கிடையாது. அவரும் ஒரு மக்கள் விரும்புகின்ற நடிகர். அவரு ஒரு துணிச்சலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எத்தனையோ பேர் பயப்படுறப்ப அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அதை போய் நம்ம பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியம் என்ன? அவர் விஜயகாந்த் போல ஒரு இம்பாக்டை உருவாக்கலாம்னு சொன்னது நான் யதார்த்தம். இது விஜயை நோக்கி நகர்வதோ அப்படின்னு அவங்கவுங்க மூளைக்கு யோசிச்சு இவங்க டிபேட்டை நடத்துறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பல்ல. நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் நினைக்காத ஒரு கூட்டணி எல்லாம் அமைய வாய்ப்பு இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் வெற்றி முத்திரை பதிக்கும். நாங்கள் எந்த கூட்டணியில சேர்கிறோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன்.